சமுத்திர ஸ்நானத்தின் மூலமாக நமக்கு ஆன்மீக ரீதியாக என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த கடலிலே குளிப்பதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து விடுகிறது என்பதுதான். அது ஒரு உப்பு தண்ணியாச்சே அப்படிங்கிற மாதிரி அங்க கணக்கிலேயே எடுத்துக்க முடியாது. அது உப்பு தண்ணியாக இருந்தாலும், உப்பு என்பதே மகாலட்சுமியுடைய அம்சம் நிறைந்தது அப்படின்னு பார்க்கிறோம். அந்த கடல் என்பது புனிதத்தன்மை வாய்ந்ததுதான் அப்படிங்கிறதையும் சொல்றோம். இதை எப்படி சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நம்ம புண்ணிய தீர்த்தங்கள் அப்படின்னு எதை சொல்லுவோம்? ஆறுகளை எல்லாம் சொல்லுவோம் தெரியுமா? எப்படி சொல்லுவா? கங்கேச்ச யமுனே சைவா கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங் குருஹு அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்லுவோம். வீட்டிலேயே கூட நம்ம பூஜை பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்? ஒரு பஞ்சபாத்திர உத்தரத்துல தீர்த்தம் வச்சாலும் சரி, அல்லது ஒரு கலசத்திலே தீர்த்தத்தை வைத்தாலும் சரி, அந்த தீர்த்தங்களிலே இந்த ஆறுகள் எல்லாம் கலந்து விடுமாம். அந்த ஆறுகளில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் எல்லாம் இங்கே சேர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை முன்வைத்துத்தான் எப்படி சொல்லுவோம் சொன்னா, கங்கே ச யமுனே சைவா கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங் குருஹு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுவோம். ஆக இந்த ஆறுகள் எல்லாம், இந்த ஆறுகளிலே ஓடக்கூடிய இந்த நீர்கள் அனைத்தும் இந்த இடத்திலே கலக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றோம். எதுக்காக? நம்முடைய இல்லமானது சுத்தமடைய வேண்டும், இல்லத்திலே இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும்.